பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, ஜீசஸ் ஐட்டுக்கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளாக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்று பார்ப்போமானால், இப்போ ஆளுகிற ராஜாக்களாக இருக்கலாம், அப்போ ஆண்ட ராஜாக்களாக இருக்கலாம், அந்த சாமுவேல் காலத்தில் ஆரம்பித்த சவுலிலிருந்து நம்ம பார்ப்போமானால் இந்த இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராஜாக்கள் உருவானது கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உலகத்துக்கு ராஜாதி ராஜா, இஸ்ரவேலின் மக்களை ஆள வேண்டும் என்பது அவரோட ஆசையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நான் உருவாக்கினேன், நான் அவர்களை என்ன பண்ணுவேன், உருவாக்கப்படுத்துவேன்னு சொல்லி அவர் ஒரு ஆசை வைத்திருந்தார். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை வெறுத்து மனிதனை ராஜாவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதுக்கு தான் பேசுகிறார் பாருங்கள், உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறார். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, நீ எக்காலத்தை ஊதுப்பா, என் உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணினபடினால் அவங்க எங்கே போனாலும், கர்த்தர் கோயிலுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குமா, சத்துரு கழுகு போல பறந்து வருகிறானா. சத்துரு எப்படி வரானா, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகு போல பறந்து வருகிறான். எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவார்கள். பிரியமானவர்களே, நன்மையை என்ன வெறுத்தார்கள் என்று பார்ப்போமானால், அவருடைய உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்களாம், மீறிட்டாங்களாம். நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், துரோகம் பண்ணிட்டாங்களாம். அதனால் அவங்க என் கடவுளே என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, நன்மையை தேடுகிறதில்லை. நன்மை எது, எந்த ராஜா நமக்கு நன்மை செய்வார், எந்த ராஜா நமக்கு தீமை செய்வார் என்று அறியாமல் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், நன்மையை என்ன பண்ணிட்டாங்களாம், வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். பிரியமானவர்களே பாருங்கள், அவர்கள் அவரை வேண்டான்னு சொல்லி இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு அந்த ராஜா என்ன பண்ணணும், மனிதனாக வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் சாமுவேலிடத்தில் அவர்கள் போய் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா தான் நியாயம் விசாரிக்கிறப்பா, தான் முதல் பேசப்பா வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் கேட்குறாங்க, ஆனால் உன் பிள்ளைங்க என்ன பண்ணலை, சரியில்லை, அதனால் எங்களுக்கு என்ன பண்ணணும், ராஜா வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ராஜா அந்த நாளிலே அவர் என்ன பண்ண, உருவாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கேட்டதுனாலே அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார் ஆண்டவர். அப்போ சாமுவேல் அழுகிறார், ஐயோ விசனமாக இருக்குது சாமுவேலுக்கு, ஐயோ இந்த உலகத்தை ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆளணும்னு நினைக்கிறாரு, இவர்கள் இப்படி அறிவில்லாமல் இருக்கிறாங்களேன்னு கவலைப்படும் பொழுது அப்போ ஆண்டவர் பேசுவார், சாமுவேலே ஏன் நீ துக்கித்து கொண்டு இருக்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தான் அவர்கள் தள்ளினார்கள் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரு, சரி அவங்களுக்கு ராஜா கொடுக்கணுமா, ஆசாரியன் கொடுக்கணுமா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எபிரெய ஜாதியான இந்த யூத ஜாதியில் 12 கோத்திரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ராஜாவை உருவாக்க வேண்டும், ஆசாரியனை உருவாக்க வேண்டும், திருமணங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அவர் கொடுக்கிறார். அப்பொழுது தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், கேட்டதுனால ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னால் அல்ல, நான் கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்க ரொம்ப வம்படிச்சதுனால நான் கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்க கேட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு கொடுத்தேன். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னால் அல்ல. கடவுள் சொல்லுகிறார், அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவங்களே அதிபதிகளை வச்சுக்கிட்டாங்க, அவங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, செஞ்சுக்கிட்டாங்க, நான் செய்யலை. அவர்கள் வேறொரு புண்டு போகும்படிக்கு தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள். நீ இதெல்லாம் படைத்ததில் பார்த்துட்டு நீ வணங்காத, படைத்த என்ன பாருன்னா, அவங்க என்ன பண்ணுறது, அதிகம் மீறி கையினால் செய்யப்பட்ட வெளியினாலும் பொண்ணுனாலும் இருக்கிற விக்கிரகத்தை தங்களுக்கு உருவாக்கி கடவுள் என்று என்ன பண்ணுறாங்களாம், சேவிக்கிறார்களாம்.
ராஜாக்களை மன ரம்யமாக சமாதானத்தோடு அவர் என்ன பண்ணலை, கொடுக்கவில்லை. ஏன்னா எல்லாரும் மீறுகிற ராஜாக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர் சொன்னது பாருங்கள் எத்தனை உண்மை. நான் நேற்று தினத்தில் மெரினாலேருந்து வரச்ச அநேக டாஸ்மார்க் கடைங்க. அந்த டாஸ்மார்க் கடையில் இன்னைக்கு லீவாக என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கூட்டம் குவியுது. இப்போ ஒரு 10 பேருக்கு ஆனால் அந்த 10 பேர் மேலே இந்த இன்னொரு ஆள் மேலே ஏறி போய் வாங்குறாருங்க. அந்த மாதிரி நிற்கிது கூட்டம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பதை குறித்து எத்தனை திட்டம் தெளிவாக அவர் சொன்னாரோ அத்தனையும் மனுஷன் கையில் மனுஷன் பிடிங்கி கொடுத்துட்டு இன்றைக்கு மனிதன் அழிந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, எனக்கு வயிறாய் எரிஞ்சிச்சு. என்ன தெரியுங்களா, அங்கே சாராயம் விற்று கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் பெரிய பெரிய நல்ல பெல்லசாலியான ஜெய்சாண்டிகையான ஒரு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க அங்கே குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கக்கூடாது என்று. வீட்டில் சண்டை போடலாமா? பிரியமானவர்களை, எங்கே போய் கொண்டிருக்கிறது நியாயம்? ராஜாதி ராஜா உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்த ராஜாவை தள்ளி இந்த உலகத்துக்கு மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு ராஜாவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நன்மையானதை தெரியவில்லை. நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போது அவங்க அங்கே வாங்கி வாங்குகிற வரைக்கும் போலீஸ் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நின்று கொண்டிருக்கிறாங்க. அது எதுக்கு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சண்டை போட்டுக்கூடாது நிற்கிறாங்களா, இல்லை காவலுக்கு நிற்கிறாங்களா எனக்கு தெரியல. அப்போது அவங்க வண்டி ஓட்டின்னு போகும்போது மட்டும் என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. வாய் ஊது, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்ட, ஃபைனு கட்டு. இது என்ன நியாயம்? இது பகல் கொள்ளையாக இருக்கிறது. பிரியமானவர்களை, நம்ம ஜெபிப்போம்மா. யார் வந்தாலும் சரி, நம்ம இவங்க தான் அவங்க தான் நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம் நமக்கு இந்த அந்த ஊர் ஆள்றதுக்கு அவ்வளோ பெரிய அறிவாளி நம்ம கிடையாது. எந்த அறிவாளினா வந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த டாஸ்மார்க்கு மூடும்படியா, இந்த அநியாய அக்கிரமம் நடக்கும்படியா, இந்த நிறைய காரியங்கள் சொன்னதை செய்யாத அநேக காரியங்கள் எல்லாம் தலைவர்கள் விட்டு போனதை இனி யார் வந்தாலும் சரி செய்யும்படியா நம்ம ஜெபிப்போம்மா. அவர்கள் கர்த்தரை தள்ளி மனிதன்தான் ராஜாவாக ஆக வேண்டும் என்று கேட்டார்கள். இன்ற வரைக்கும் ராஜாக்களால் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் ராஜராஜ சோழன் காலத்திலே அவங்க மாரப்பு துணி போட முடியாத ஒரு 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 கஷ்டத்தில் தள்ளப்பட்டிருந்தார்கள். அப்போ ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்குது? மனிதனாக ராஜாவை வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த ராஜா என்ன செய்தார்? மானபங்கப்படுத்தப்பட்டார்களே பிள்ளைகள், தேவதாசி என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்களே, அவர்கள் பிள்ளைகள் கெடுக்கப்பட்டார்களே. நூதனமான காரியத்தினாலே. அப்போது இந்த உலகத்தை மனிதன் ஆளுகிறதுனால என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு இளம் விதவைகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். கஞ்சா விற்கக்கூடாது, பிடிக்கப்படுகிறது, ஏன் விளையிற இடத்துல அழிக்கலாமே. குடிக்கக்கூடாதுன்றாங்களே, குடிக்கிற டாஸ்மார்க்கை எடுத்து போடலாமே. பிரியமானவர்களே, யோசிங்கள். நாம் ஜெபிக்காவிட்டால், ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீமோத்தேயுவில் வாசிக்கும் பொழுது, நீ அநேக ராஜாக்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அநேக ஒரு தேசத்து ஜனங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்த உண்மையை உத்தமத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? செபிக்க வேண்டும் என்று. சரி, நல்ல எந்த ராஜாவாட்டு வந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு ஆளுந்தரமை கிடையாது. ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, அப்பா, இந்த டாஸ்மார்க்கெல்லாம் மூடப்படணும் ஆண்டவரே. அநேக விதவைகள் உருவாக்கி கொண்டு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அனாதிகள் ஆகுகிறார். வாலிப பிள்ளைகள் நாசமாக போய் கொண்டிருக்கிறார். கஞ்சா பிடிக்கப்பட்டது அப்படின்ற நியூஸ் பார்க்கிறோம். ஏன் கஞ்சா விளையிற இடத்துல நிறுத்தலாமே? இப்படி வண்டி பிராந்தி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போன பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த கடை நிறுத்தப்படலாமே? ஏன் இதெல்லாம் நடக்கவில்லை? எதற்காக? இந்த ஊசி எப்படி உருவாகிறது? இந்த ட்ரக் எப்படி உருவாகிறது? எப்படி இந்த கஞ்சா உருவாகிறது? எப்படி இந்த சாராயம் அது உருவாக்கப்படத்தை உடைத்து போடலாமே? அப்படி ஒரு ராஜா எங்களுக்கு யார் வரும் எனக்கு தெரியாதே சப்பா. நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு நல்ல ராஜா கிடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது நாங்களாக உருவாக்கப்பட்ட ராஜா. நாங்கள் தான் ஓட்டு போடுறோம், நாங்கள் தான் அவர்களை கொண்டு வரோம். ஆனால் நாங்கள் தான் கஷ்டப்படுகிறோம். அப்பா, உதவி செய்வீராக.
அந்த காலத்து அரசாண்டவர்கள், அந்த காலத்தில் முதலமைச்சர்கள் 2 வேஷ்டியோட 100 50 ரூபா 10 ரூபாய் இருந்ததாக நாங்கள் கேள்விப்படுவோம். அது ரொம்ப மன துக்கமாக இருக்கிறது ஏசப்பா. ஆனால் இப்போ இருக்கிற ராஜாக்களோ எதுவுமே சொல்ல முடியலை. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் நல்ல ராஜாவை கொடுங்க. இந்த தேசத்துக்கு எது நன்மை தீமை என்று அறிகிற அறிவை கொடுங்க. இந்த நிறைய ரோடு போடாமல் இருக்குது, லைட் இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, விதவைகளுக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது காரியங்கள் இல்லாமல் இருக்குது, இன்னும் வேலையில்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக காரியங்கள் நடக்கிறது. என் தேசத்தில் பாவத்தை எடுத்து நீதை பிழைக்கும்படியாக நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக்கொள்ள வழி நடத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.